36 குற்றச்சாட்டு யார் மேல? இந்த புஸ்தகம் யாருக்கு எழுதப்பட்ட புஸ்தகம்? ஆசாரியன், அழைக்கப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பிரித்தெடுக்கப்பட்டவன், தேவனுக்கு என்று அர்ப்பணிக்கப்பட்டவன். தமிழ் புரியுதா? தம்பி 2 பேர் வாங்க, 2 பசங்க வாங்க, 2 பிள்ளைகள் வாலிபர் 2 பேர் வாங்க. ரைட். ஆசாரியன் என்று சொன்னால் இதான் அர்த்தம். நீ ஜனங்களை பாரு, மேல வாமா, மேல வந்து இல்லை, நீ ஜனங்களை பாரு, தம்பி இந்த பக்கம் இல்லை, நீ சோத்த பாரு. இவர் ஆசாரியர். நீ நம்ம எல்லாம் தேவனோடு பேசுறோம், நம்முடைய தேவைகளை சொல்றோம், நம்முடைய குறைகளை சொல்றோம், நம்முடைய பலவீனங்களை சொல்றோம். நாட்களிலே ஆசாரியர் ஒருத்தர் இருப்பார். அவர் யார் என்றால் அழைக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர், அபிஷேகம் பண்ணப்பட்டவர், லேவி குடும்பத்தில் பிறந்தவர், ஆரோன் வம்சத்தில் வந்தவர். எனவே லேவி குடும்பத்தில் பிறந்தவர், ஆரோன் வம்சத்தில் வந்தவர், அழைக்கப்பட்டவர், பிரித்தெடுக்கப்பட்டவர். எனக்கு இப்போ என் தேவைகளையும் என் பாரங்களை தான் சொல்லுவேன். இவர் போய் ஆண்டு சொல்லுவார். இவர் சொன்னது புரியும். எனக்கு வாயா இருக்கிறவர் இவர் தான், எனக்கு வாய் இவர் தான். என் தேவைகளை சொல்லுவேன், என் குறைகளை சொல்லுவேன், என் குற்றங்களை சொல்லுவேன், என் பாவங்களை சொல்லுவேன். இவற்றுதான். இவர் போய் ஆண்டு சொல்லுவார். இன்னொருத்தர் இருப்பார் ஆலயத்துல, அவர் தீர்க்கதரிசி. தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். இவர் மனிதன் சொல்லுவதை கேட்டு தேவனுக்கு சொல்லுவார். என்ன, மனிதனுக்கு இவர் முக்கியம், தேவனுக்கு இவர் முக்கியம். மனிதன் இவரை நம்பி இருக்கிறார், தேவன் அவரை நம்பி இருக்கிறார். செய்திக்கு வரேன். இப்ப ஆண்டு சொல்ற வார்த்தை மல்கியா புஸ்தகம் 1 அதிகாரம் 1 வசனம். என்ன பாருங்க, யாரெல்லாம் தெரியும் சொல்றாங்க, அப்படி ஒண்ணும் தெரியாது, புரியவே இல்லை. எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லி என்னைக்கு நடப்பு வருதோ அன்னைக்கு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? எனக்கு எல்லாம் தெரியும் சொல்றவங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு அர்த்தம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சொல்றாங்களே, அவங்களாம் கர்த்தர் பேசுவார். அவன் சொல்ல மாட்டீங்களா? இவர் யாரு? இவர் யார்? சரி, இப்ப தேவன் சொல்றார் 1 அதிகாரம் 1 வசனத்துடைய கடைசி சொற்றோட, தேவன் மல்கியாவை கொண்டு இஸ்ரவேலுக்கு சொன்ன வார்த்தையின் பாரம். வேகமா சொல்லி முடிக்கிற, சொல்லுங்க, கர்த்தரின் பாரம். சத்தமா. யாரை பற்றி? பாவிகளை பற்றி அல்ல, இஸ்ரவேலை பற்றி. அந்த வார்த்தை கவனிங்கள், இஸ்ரவேலை பற்றி. யாரை பற்றி பாரம்? கவனிங்க, இவர் இஸ்ரவேலர், இவர் இஸ்ரவேலர். 2 பேருமே அழைக்கப்பட்டவங்க.